சரி. ஏய் உள்ள உடே. எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதுங்க. இல்ல போ. சீவிட்டு தரேன்னு சொல்றேன்ல. மாட்டேன் போ. குடுக்க மாட்டேன். என்ன சத்தம்? வேற பென்சில் கேட்டா சார், குடிக்கல கேட்டு வைக்கிறேன் சார். வீரனா எழுந்து முட்டி போடுறான். வாத்தியார வயசுக்கு மேல மரியாதை பேசு. என்ன பாட பாடான்ட்டு நான் வீட்டுல மாட அமைக்கிறேன். என்ன வீரனரே அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப அருவாள் எடுக்கிறீங்க? பென்சில் சீவுறதுக்கு எடுத்தேன். ஏன் எடுக்க கூடாதா? பென்சில் அருவாள்லையா சீவுவாங்க? பிளேட்ல எல்லாம் சீவுவாங்க. எனக்கு எல்லாத்தையும் இதுல சீவுதான் பழக்கம். சரி சீவுப்பா சீவு. இன்னைக்கும் பென்சில் கொண்டு வரலையா? அதான் பென்சில் கடை கொடுக்க மாட்டேன். அவனை விட்டு இது உனக்கே நல்லா இருக்க. பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துல வர மாட்டேங்கிறேன். பாடமும் சரியா கேட்க மாட்டேங்கிறேன். 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எங்க தேர போறேன்? என்னப்பா வீரண்ணா பள்ளிக்கூடம் மணி அடிக்கல, அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமா, இந்த பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்காட்டி எனக்கு கூட குடிமுறை போகாது. இனிமே இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே வர மாட்டேன். எதுக்கு புள்ள முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டு சந்தையில எதையும் மறந்துடுவேன் நானு. எங்க ஆத்தா போட்டுக்க சொல்லிச்சு. இது சீமை தண்ணி வாங்க, இது கருப்பேட்டி வாங்க, இந்த சின்ன முடிச்சு எனக்கு பாசிமணி வாங்க அப்படின்னா எனக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்க. உனக்கு எதுக்கு? என் மாம பள்ளிக்கூடத்துக்கு பென்சில் இல்லாம போய் வாத்தியார்கிட்ட வாசம் வாங்கிட்டு தெரியுது. அதுக்கு 2 பென்சில் வாங்கணும். அடிய சீமை சிரிக்கி அக்கறைய பாரு. அடியே உன் மாமா மதுரை வீரம் உட்காந்து போற சைஸ பாத்தியா? அம்மா வாடி ஒரு எட்டி ஏத்திட்டு போ சொல்லி கேப்பமா. கிழிஞ்ச வாய வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டே. இரு நான் கேக்குறேன். ஏன் வீரனா காலெல்லாம் பொசுக்குது, சந்தை வரைக்கும் கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போயேன். வண்டி கிழிஞ்ச வாயே, வண்டியில இடம் இல்ல, வேணா சொல்லு, தோல்ல ஏத்திக்கிடுவோம். உன் தோல்ல ஏற உன் மாமா கூட வர, அவளை வேணா ஏத்திக்க. எவ்வளவு மாமா மக கண்ட குண்டு சட்டியெல்லாம் வண்டியில ஏத்துற வண்டி கூட சாஞ்சிரும். இது ரோசக்கார வண்டி. உங்கடி புழுத்தச்சிருக்கியால வண்டி விடுப்பா. பாரு நான் அப்பவே சொன்னல கேட்காதேன்னு. பெரிய ராசா மகன் நினைப்பு. புளிச்ச மோருக்கு 10 காசா? ஆமா உனக்கு மோர் மோரே அல்வா அல்வா மோர் மோரே. மாமனுக்கு பென்சில் வாங்குறதுக்கு 4 காசு சேர்ந்துச்சுன்னா மோர் மோரே. உன் மாமா மல்லால குண்ட சாட்டை குச்ச ஒளி விட்டு போது பாருடி. இந்த கருவாய் சட்டை கொஞ்சம் பாத்துக்க. சத்த ஒரு எடுத்து போயிட்டு வந்துடுறேன். சீமை சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி போ. பாட்டுக்கு பாட்டெடுப்பேன், எதிர்பார்த்து நான் படிப்பேன். பாட்டுக்கு பாட்டெடுப்பேன், எதிர்பார்த்து நான் படிப்பேன். இஷ்டம் போல துட்டப்போடு குத்த வச்சு பாட்டக்கேடு. தந்தன 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 அடி மூக்கியற மூக்கம்மா நாக்கு நீண்ட பொன்னம்மா. அடி மூக்கியற மூக்கம்மா நாக்கு நீண்ட பொன்னம்மா. பொல்லாப்பு வேணாமம்மா. நான் பாடி வரேன் பாட்டம்மா, என் பாட்டி பேரு பட்டம்மா. விட்டேன்னா தாங்காதம்மா. புட்டு புட்டு வைக்கட்டா, கிழிச்சு புட்டு தைக்கட்டா. புட்டு புட்டு வைக்கட்டா, கிழிச்சு புட்டு தைக்கட்டா. பொல்லாப்பு ஏண்டா கண்ணா. துட்ட கொஞ்சம் வெட்டப்பா, நான் கட்ட போறேன் மெட்டப்பா. சொன்னாக்கா கொத்தோ என்ன?
கட்டுகிற பாவிய வண்டி விக்கிறது அல்வா விக்காட்டி அழுவா குப்பாயி மகளே குருவம்மா 8ஆம் கிளாஸ் பெஞ்சிய வருஷமெல்லாம் தேக்கிற பாச பண்ண மனசு இல்லையா? சேர்ந்து போச்சுது துட்டு சேர்ந்து போச்சுது அட என்னத்துக்கு வம்புதா இஷ்டத்துக்கு லப்புதா ரெண்டு பேரும் பண்ணிக்கங்க போங்க போங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கங்க இன்னொரு கலரு குடிச்சு தொலையா அம்சு $5 காசு அதிகமா இருந்தாலும் புடவை நல்லா இருந்துச்சு. நீதான் காசு இல்லன்னு வந்துட்டியே. முத்து போய் செங்க போயிருக்கா? வரான்ட்டு போயிருக்கா. காசுல எடுக்க வச்சிருவேன். ஏய் குத்தி முடியும் குத்தி. இந்த பாரு ஆத்தா அப்பா உறவெல்லாம் வேற. கடை என்ன பார்த்து சொல்லிட்டு போயிருக்கா வச்சிரு. வெட்டிக்கு என்ன வேகம் பத்தி. காசெல்லாம் போச்சு. கிழிஞ்ச வாய எங்க வாய தர பல்லு எத்தனைக்குதுன்னு எண்ணி பாப்போம். இப்ப எண்ணி பாத்துக்கோ எடுபட்ட பயல. 50 காசும் போச்சு. உன் அப்பா அந்த அம்சவனி கூட வந்து அம்புட்டு துட்டு எடுத்துட்டு போயிட்டாண்டி. அடுப்புல துடுப்புலமா அல்லாடிட்டு இருக்கேன். ஆத்தாளுக்கு உதவியா இருப்பேன்னு சந்தை கிளப்பிச்சு வச்சா இருந்த பணத்தை எல்லாம் அப்பம் கொண்டு போயிட்டாலும் வந்து நிக்கிறியே. எங்கடி பராக் பாத்துட்டு நின்ன? நில்லடி நில்லடினா நில்லடி. வாடி வா வீட்டுக்கு வருவல்ல உன் காலை உடைக்கிறேன். வாச தெருவிலையா ஓடுற? வாடி வா திருட்டு நாய வாடி வா. இந்தா அது யாரு? உங்க பாட்டுக்கு விசு விசுன்னு போறீங்க. ஊருக்கு புதுசா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடி. யாரோ படிச்சவா போல இருக்கு. அதுக்கு சுட்டியா கொள்ளா சட்டை போட்ட போல மிளகா தோட்டத்துல செருப்பு போட்டு போங்களாக்கோ. ஆமா யார் நீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். ஐயோ நான் யாரோ ஊசி குத்துறவங்களோ அம்மா குத்துறவங்களோ நினைச்சு அப்படி கேட்டுக்கிட்டேன். ஏங்க இந்த ஊர்ல யாரும் செருப்பு போட்டு நடக்கூடாதுங்களா? கஞ்சி ஊத்துற பூமிக்கு கௌரதி கொடுக்கணும்னு எங்க ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க. செருப்பு கழட்டுங்க நெத்தில வச்சுக்குங்க மண்ணு. இட்டுக்குங்க வாத்தியாரே. காளியாத்தா கோயில் குங்குமத்தை விட எங்க கரிசல் பெட்டி மண்ணுக்கு பவுர் ஜாஸ்தி. எங்களுக்கு இந்த மண்ணு தான் தெய்வம். அது சரி உங்களுக்கு எப்படி? இந்த மண்ணோட பெருமையை உணர்ந்த பொண்ண மாதிரியான பொண்ணுதான் தெய்வம். அப்படின்னா எங்களை கும்பிட்டுட்டு போங்க. அவள் யார்? யார் அவள்? இந்த கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த வானவில்லா என்றும் விடியாத இருளை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கூந்தலை சொல்லுகிறேன். 2 சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன். நான் அவள் கண்களை சொல்லுகிறேன். கிளி வந்து இன்னும் கொத்திச் செல்லாத அத்திப்பழங்கள். நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன். பளிங்கு தரையில் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள். நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன். போக போக என் டைரியின் எழுதப்படாத பக்கங்களில் எல்லாம் இதைவிட இன்னும் சொல்லுகிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க 8ஆம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க. நமக்கு தொல்லை விட்டது. நமக்கு இந்த 4ஆம் கிளாஸ் தான் தோதுப்பட்டு வரும்.
ஆமா, ம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ம். வீரன் என்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார். அப்போ அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே? அவன் நம்மள அடிப்பான் சார். அவன் அறிவாள பென்சில் செய்வற பையன் சார். பொல்லாத பையன் சார் அவன். ஏய் பசங்களா, நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடாதீங்கடா. நான் வர்றேன்.